மார்னிங் நல்லா ஹெல்த்தியான ஒரு இஞ்சி டீ தான் பார்க்க போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஞ்சி டீ டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வாந்தி வராமல் இருக்கும். நான் ஒரு டம்ளரில் நல்லா தண்ணி எடுத்துட்டேன். 2 பேருக்கு தேவையான அளவு. ஒரு 1/4 படி டம்ளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு டம்ளர் போதும் 2 பேர்த்துக்கு அளவா. நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவிக்க போகிறேன். நீங்கள் இஞ்சி உங்களுக்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தால் இதுலேயே ஆஃப் சைஸ் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்குது. காட்டை அதிகமாக இருக்கிறதுல விரும்பாதவங்க இஞ்சி ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தண்ணி கொதிக்க வச்சு அதில் நீங்கள் துருவி வச்சக்கூடிய இஞ்சி கொஞ்சமாக லைட்டாக போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஒரு நிமிஷமே அதிகம், ஒரு 30 செகண்ட் கொதிச்சா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு நீங்கள் மார்னிங்கே நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது டீ குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொமட்டுறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி குடிச்சு வச்சுக்கணும், சரிங்களா? அவ்வளோதான். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துண்டு லெமன் போதும். ஒரு துண்டு கொஞ்சோண்டு லெமன் அழகாக கட் பண்ணி நம்ம இந்த டீயில் நல்லா நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம், சரிங்களா? ரொம்ப லெமன் ஜூஸ் வேணாம், கொஞ்சமாக போதும். போட்டுட்டு நீங்கள் ஹனி இருக்குது இல்லைங்களா, ஹனி உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணா பயன்படுத்துங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக தேன், கடையில் வாங்குகிற தேன் இருந்தாலும் ஓகே, நீங்கள் நேச்சுரலி தேன் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள தேன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்தளவுக்கு தான் கலந்து விட்டாச்சு. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்காமல் தண்ணி குடிச்சிட்டு குடிங்க. தேங்க்யூ.